சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும். கடுகு, கடுகு பொரிஞ்ச கருவேப்பிலை, பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா சீக்கிரமாக வதங்கிறது கொஞ்சம் உப்பு, இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 5 தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா இதையும் நல்லா கொழைய வதக்கணும். நல்லா வதங்கிறது கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா மசியாக வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவதனால 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ பத்தாததுக்கு கொஞ்சமாக வதக்கிறதுக்காக கொஞ்சம் போட்டிருக்கோம். பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா மைய வதக்கிடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா தக்காளி தொக்கு ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸில் வேணாலும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.